ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, சந்தோஷமாய், தைரியமாய், ஆறுதலாய் காணப்படுவீர்களாக. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை குறித்த பாரமுடையவனாய் இயேசுவினிடத்தில் வருகிறான். முதல்ல சீஷரிடத்துல வந்தான். சீஷர்கள் அந்த மகனை சுகமாக்க கூடாது இருந்தது. அவன் பயங்கர பிசாசினாலே பிடிக்கப்பட்டவனாயிருந்தான். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் உரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்படி தகப்பன் ஒருவன் தன்னுடைய மகனை குறித்த பாரத்தோட இயேசுவண்டை வருகிறான். இந்த நாளில் எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடும் சங்கடத்தோடும் இருக்கிறீர்கள்? இயேசுவினிடத்தில் வந்தவன் தன்னுடைய காரியத்தை சொல்கிறான். இந்த பிசாசு இவனை எங்கே பிடித்தாலும் அலைக்கடித்து விடுகிறது, நுரை தள்ளி விடுகிறான், சோர்ந்து போகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார். என்ன கேட்டார் என்று கேட்டால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த பிசாசு பிடித்த பையனுக்கு சிறு வயது முதலே அது உண்டு. பல வேளைகளில் அதை அவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். இயேசுவே, அந்த எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டேன், ஒன்னும் நடக்கல, உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறோம், ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி என் பிள்ளைக்கு சுகத்தை தாரும். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்களேன். என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்ய முடியாதா? எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டான். ஆனா அவன் கடைசியில சரியான இடத்துக்கு வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அப்பொழுது அவன் சொன்னான், தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில பலவற்றை காணும் பொழுது பிசாசினாலே பிடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பயங்கரமாய் அது நிமித்தமாய் நொறுக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்பொழுது தகப்பன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்போ வேதத்துல சொல்லியிருக்கிறது, அப்பொழுது இயேசுநாதர் அந்த பிசாசு பிடித்தவனை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். நடந்தது என்னவென்று கேட்டால், அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்தது. அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த நாட்களிலே சோர்ந்து போய் எந்த விதத்தில் ஆகிலும், பிசாசினால்தான் அல்ல, ஏதாலும் விதத்தில் சோர்ந்து போனவர்களாய் இனி என்ன வாழ்க்கை என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டானால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு உங்களை தூக்கிவிட எழுந்திரு என்று சொல்லுகிறார். இங்கே வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஓ ஹல்லேலூயா! இந்த காலவேளையிலே எழும்ப முடியாத சூழ்நிலை யாராயில் இருந்தால் என் இயேசுநாதர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழும்பு, உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே அவன் எழும்பினான். இந்த காலவேளையில என்னுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டி போடப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதை செய்து அவர் மகிமைப்படுவாராக. நீங்களோ விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில தந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கட்டப்பட்டிருந்தால் அத்தனை கட்டுகளையும் அவிழ்க்கக்கூடியவரின் தேவன் உடைய கட்டுகளை அவிழ்த்து விடுதலையோடும் சமாதானத்தோடும் இந்த நாளையும் வருகிற நாட்களையும் கழிக்க உதவி செய்யும். தேவநாமத்தை மைப்படுத்தும். அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த காரியத்திலாகிலும் விடுதலை தேவையானால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாயகனாயிருப்பாராக. God bless you again and again and again and again. Amen.